என் அன்பார்ந்த கூட்டாளி செய்யலாம் என் அன்பார்ந்த வணக்கங்களே தலைப்பணிந்து தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கும் நாங்கள் வீடியோவில் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, இலங்கைக்கு வந்தது சிங்களவர்களா இல்லை தமிழர்களா இல்லை மலையக தமிழத்துக்கு முன்னாடி இலங்கை தமிழர்கள் வந்தாங்கன்னு சொல்கிறாங்களே, யாழ்ப்பாண தமிழர்கள் வந்தாங்கன்னு சொல்கிறாங்களே, அப்போ இவங்க வந்தது எப்போ, சிங்களவர்கள் வந்தது எப்போ, முஸ்லீம்கள் வந்தது எப்போ அப்படிங்கிற வீடியோ தான் இது. வணக்கம், இது சால்வையின் மறுபக்கம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இலங்கையில் சிங்களவர்கள் வாரதுக்கு முன்னாடி இருந்தவர்கள் ஆதிவாசிகள். அந்த ஆதிவாசிகள் குழுமத்தின் பேர் இயக்கர் நாகர். இயக்கர் நாகரோட மண்டையோடு தான் இப்போ கிடைக்கப்பட்டிருக்கு. அதாவது பலாங்கொடை மனிதன், அதான் இயக்கர் நாகர். சரி, இயக்கர் நாகர் மட்டும்தான் இருந்தாங்களா? இன்னொரு குழுமம் அவங்களுக்கு மத்தியில் வாழ்ந்து வந்தது, நாகரிகம் அடைஞ்ச ஒரு குழுமம். அது யாருங்கிறத கடைசியாக சொல்கிறேன், அப்போ தான் சுவாரஸ்யம் மிகுதியாக இருக்கும். இப்போ உள்ள சிங்களவர்கள் அவங்கள்ட்ட பாஷை இயக்கர் நாகரோட பாஷையாகவும், அதாவது சிங்களம் அப்படிங்கிறது இயக்கர் நாகர் அப்படிங்கிற குழுமத்து ஆதிவாசிகளுடைய பாஷையாக இருந்தாலும் கூட இந்தியாவில் இருக்கும், அதாவது ஒரிசா மாநிலத்தில் இருந்தும் வந்தது. அதாவது இயக்கர் நாகரோட கொஞ்சம் பாதி, ஒரிசா மாநிலத்தோட கொஞ்சம் பாதி அப்படிங்கிற ஒரு நிலை தான் சிங்களவர்கள். அதாவது சிங்கள பாஷை, அதாவது புழுவாங், கொட்டியா அப்படிங்கிற பாஷைகளெல்லாம் ஒரிசா மாநிலத்தில் பயன்படுத்துகிற பாஷைகளும் இயக்கர் நாகருக்கு மத்தியில் பயன்படுத்துகிற பாஷைகளாகவும் இருந்து வந்துள்ளன. சரி, சிங்களவர்கள் இயக்கர் நாகர், ஸ்ரீலங்காவில் உள்ள இயக்கர் நாகர் குடும்பத்தில் இருந்து அவங்க வந்தாங்கங்கிற ஓகே. அது எப்படி இந்தியாவில் இருக்க ஒரிசா மாநிலத்திலேருந்து அந்த பாஷை வந்திருக்கும்? மாப்பிள்ளைக்கு அவ்வளோ அவசரம் இல்லை, கொஞ்சம் இருங்க, பொறுமையாக மாப்பிள்ளைக்கு சொல்லி கொடுக்குறேன். இயக்கர் நாகர் அவங்க இலங்கையில் வசித்து வாரப்ப விஜயனும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் இந்தியாவிலிருந்து வராங்க. இளவரசன் விஜயனும் விஜயனோட ஃப்ரெண்ட்ஸும் வராங்க. ஃப்ரெண்ட்ஸ் வந்தாலுமே அவர்கள் ஆண் நபர்கள். அவங்க எல்லாம் வராங்க, இலங்கைக்கு இறங்குறாங்க. அவங்களோட பரம்பரையை கொண்டு போகிறது தான் அவங்களோட நோக்கம். அவங்க பார்க்குறாங்க இயக்கர் நாகர்னு அங்கே இருக்காங்க. அதுலேயும் இளவரசன் விஜயன் என்ன செஞ்சானா, குவேணியை கட்டிக்கிட்டான். அதாவது ஆதிவாசி குவேணியை கட்டிக்கிட்டான். மிச்சம் இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பெண்களோட தொடர்பு கொண்டு அதன் மூலமாக சில குழந்தைகளை பெற்றெடுக்கிறாங்க. அதன் மூலமாக தண்ட நாகரிகத்தையும் தண்ட மதத்தையும் பரப்ப வேண்டும் என்ற நோக்கமே. இதுக்கு பிறகு பௌத்த மதம் எப்படி தோன்றுச்சு அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறேன். நீங்கள் விரும்புனீங்கன்னா கொமெண்ட்டில் பதிவிட மறக்காதீங்க. இது பாஷைக்கான போராட்டம் தான். தமிழா சிங்களமா அப்படிங்கிற பாஷை போராட்டம் தான், இங்கே மத போராட்டம் இல்லை. அதனால் மதத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா கீழே கொமெண்ட்டில் சொல்ல மறக்காதீங்க. அதை பற்றிய வீடியோவை நான் வெளியிடுறேன். இவங்களும் ஆதிவாசிகள், அதாவது கருப்பினத்தவர்கள். நீக்ரோ குழுமத்தை சார்ந்தவர்கள் தான் நான், தமிழர்களும் இப்போ உள்ள சிங்களவர்களுடைய மூல மனிதனும். அவங்க எல்லாமே நீக்ரோ. உண்மையை ஒத்துக்கிட்டே ஆகணும், நாங்களும் ஒரு கருப்பினம்தான். விஜய் நீங்கள் வராரு, விஜய் நீங்கள் இங்கே உள்ள ஆதிவாசிகளோட தொடர்பு கொண்டு பல இனத்தை பெருக்கிறாரு. அப்போ அவனா நீ அப்படின்னு கேட்கலாம். அவன் தான் நான் அப்படிங்கிற மாதிரி விஜயன் இருந்தார். சிங்களவர்கள் நீக்ரோன்னு சொல்கிற, கருப்பினத்தவர்கள்னு சொல்கிற. சரி, எப்படி இவங்க வெள்ளை இனமானாங்க, எப்படி இவ்வளோ அழகழகான பெண்கள் வந்தாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இரு கூட்டாளி, இரு விஷயத்துக்கு வரேன். அதுக்கு முன்னாடி போகணுன்னா 1658களுக்கு நாங்கள் போகணும். அதாவது கிறிஸ்துவுக்கு பின், அதாவது
இயேசு பிறந்து 500 வருஷத்துக்கு பிறகு தான் விஜயன், அதாவது 5th century அதில் வாரான் இயேசு பிறந்ததுக்கு பிறகு. அதாவது கிறிஸ்துக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் அப்படின்னு ஆண்டுகளை சொல்வேன். ஆண்டுகள் ரொம்ப முக்கியம். ஆண்டுகளை அதனால் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. டச்சாக்கள் முத ஸ்ரீலங்காவுக்கு வந்தபோது 1658 1676 வரைக்கும் ஸ்ரீலங்காவில் இருக்காங்க. அவங்களோட ஆட்சி தான். அப்போ வந்து மூலமாக இப்போ பல சேர்ச் இருக்கே, அந்த சேர்ச் எல்லாம் ரகம சேர்ச், அந்த சேர்ச், இந்த சேர்ச், தேவத்த பள்ளி, அப்படி இப்படின்லாம் சேர்ச் இருக்கே, அந்த சேர்ச் எல்லாத்தையும் போர்த்துகீசர் டச் பயன்படுத்தினது தான். பயன்படுத்திட்டு இலங்கை மக்களுக்காக விட்டுட்டு போனது தான். சேர்ச் மட்டும் இல்லை, சேர்ச்சோட சேர்த்து ஸ்கூல்ஸோட சேர்த்து பில்டிங்ஸ், பாலங்கள், அதுகளையும் செஞ்சு கொடுத்துட்டு போனாங்க. மதம் என்றால் கேத்தலிக் மதம். அதாவது அவங்க கொடுத்துட்டு போனது தான் இப்போ உள்ள கல்வி திட்டமும் கூட. அதாவது அவங்க கொடுத்துட்டு போகாட்டி இவ்வளோ பெரிய ஸ்கூல்கள் எங்களுக்கு கிடைச்சிருக்காது. ஸோ கேத்தலிக் சேர்ச், ஸ்கூல்ஸ், பில்டிங்ஸ் எல்லாத்தையும் கட்டி கொடுக்குறாங்க. சேர்ச்சை கட்டி கொடுத்த நாங்கள் ஒத்துக்கிட்டோம், ஸ்கூல்ஸையும் கட்டி கொடுத்த நாங்கள் ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து ஏற்றுக்கிட்டோம், பில்டிங்ஸையும் கட்டி கொடுத்த நாங்கள் அதையும் ஏற்றுக்கிட்டோம், கடைசியில் கூவான்னு ஒரு குழந்தைய கொடுத்துட்டு போயிட்டியே, அது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களோட நிலைமை இருந்துச்சு. அதாவது இங்கே வந்தவங்க இவ்வளவு விஷயங்களை கொடுத்தாலும் கூட அவங்க இங்குள்ள பெண்களோட தொடர்பு கொண்டு குழந்தையும் பெற்றுக்கொண்டார்கள். புரிஞ்சுக்குவீங்க. அதாவது டச் ஆக்களடையும் இயக்கர் நாகருடையும் விஜயன் அவர்களோடையும் கலந்து கலப்பினமாக தோன்றிய ஒரு அழகு தான் சிங்களவர்களுடையது. என்னத்தான் டச், ஓலண்ட் அவங்க எல்லாம் இலங்கையை வந்து அடைந்தாலும் கூட அவங்களுக்கு கண்டியை மாத்திரம் கைப்பற்ற ஒரு திறமை இருக்கலை. அதாவது அவங்க வந்து ஒரு கண்டி மக்கள், நூறிலிய மக்கள், அவங்கள்ட்டெல்லாம் ஒரு பழக்கம் இருந்துச்சு, கொரில்லா யுத்த முறை, ஒளிஞ்சி இருந்து தாக்குறது. அதன் மூலமாக அவங்களுக்கு வந்து போர்த்துகீசருக்கும் ஒல்லாந்தருக்கும், அதாவது ஓலண்ட் அண்ட் டச்சாக்களுக்கு மலையகத்தை கைப்பற்ற முடியவில்லை. ஆனால் மூன்றாவதாக வந்த பிரித்தானியர் இலங்கையில் மலையக பிரதேசங்களை ஈஸியாக கைப்பற்றிக்கிட்டாங்க. அதன் மூலமாக இந்தியாவில் இருந்து, அதாவது ஊட்டி, கொடைக்கானல் அந்த பகுதிகளில் இருந்து கொண்டு வரப்பட்டு வேலைக்காக, தேயிலை தோட்டங்கள் வேலைக்காக, வேலை நிமித்தமாக கொண்டு வரப்பட்டு தங்க வைக்கப்பட்ட ஆக்களை இன்றைய மலையக தமிழர்கள். அதாவது இவங்களோட வரலாறு பார்த்தீங்கன்னா 1815 இருந்து, அதாவது 1815க்கு பிறகு தோன்றினது தான் மலையக தமிழர்களோட, இலங்கையில் மலையக தமிழர்களோட வரலாறு. அதாவது கிறிஸ்துவுக்கு பின் 1815. ஆண்டு முக்கியம். ஆண்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. அப்போ ஈஸியாக நான் சொல்கிறது புரியும். 1815க்கு பிறகு வந்தவங்க தான் தமிழர்களா ஸ்ரீலங்காவில்? ஐயோ அப்படின்னு நினைக்காதீங்க. இலங்கையில் 2 தமிழர்கள் இருக்காங்க. அதாவது மலையக தமிழர்கள், யாழ்ப்பாணத்து தமிழர்கள், யாழ்ப்பாணம், வவுனியா, மட்டக்களப்பு அந்த தமிழர்கள் ஒரு பக்கம், இந்த பக்கம் மலையக தமிழர்கள். மலையக தமிழர்கள் வந்தது தான் 1815க்கு பிறகுன்னு சொன்னேன். ஜஃப்னா தமிழோட வரலாறை சொல்லலேன்னு, ஜஃப்னா தமிழோட வரலாறை சொல்டா அப்படிங்கிறீங்களா? சொல்கிறேன். நான் சொன்ன வரலாறு எல்லாமே கிறிஸ்துவுக்கு பின்னதான வரலாறு. கிறிஸ்துவுக்கு முன், இயேசு பிறக்கிறதுக்கு முன்னுக்கு, கிறிஸ்துவுக்கு முன் 705 116 வரையில் எல்லாளன் அப்படிங்கிற ஒரு மன்னன், சோழ வம்ச மன்னன் இலங்கையை ஆட்சி செஞ்சாங்கிறது மகாவம்சம், சிங்களவர்களுடைய வரலாறான மகாவம்சம் தீபவம்சத்திலேயே குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ எல்லாளன் அப்படிங்கிற ஒரு தமிழரசன் கிறிஸ்துவுக்கு முன்னே இலங்கையில் மலையக தமிழர்கள் வருவதற்கு முன்பே ஆட்சி செஞ்சிருக்கான் யாழ்ப்பாணத்து மக்களை.
மகாவம்சம் தீபவம்சம் நூலில் மட்டும்தான் பார்க்கலாமா? இல்லை, இலங்கையில் உள்ள ஆனைக்கோட்டை தமிழ் முத்திரை அப்படிங்கிற இலங்கையில் மிகவும் பிரபல்யம் வாய்ந்த இலங்கை நூலகமான ஜஃப்னாவில் உள்ள நூலகத்தில் அந்த புத்தகம் இருந்துச்சு. அதாவது இலங்கையில் தமிழர்கள் கிறிஸ்துக்கு முன்னுக்கே அவங்க வந்துட்டாங்க அப்படிங்கிற வரலாற்றை சொல்கிற ஒரு நூல் இருந்துச்சு. அந்த நூலை சிங்களவர்கள் எரிச்சிட்டாங்க. அதோடு சேர்ந்து அந்த லைப்ரரியை மொத்தமாக எரிச்சிட்டாங்க. உலக புகழ்பெற்ற அந்த லைப்ரரியை எரிச்சிட்டாங்க. எரித்தாலும் கூட அவங்களோட மகாவம்சம் தீபவம்சத்திலேயே 205 116 வரைக்கும் எல்லாளன்கிற சோழ மன்னனும் ஏற்கனவே தமிழ் மக்கள் இலங்கையில் வாழ்ந்துக்கிட்டு இருந்ததாகவும், அதாவது எத்தனை வருஷம்னு போடலை, ஏற்கனவே வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இயக்கர் நாகரோட 3வது இனமாக தமிழ் மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்காங்க அப்படிங்கிற வரலாற்றை சொல்கிற ஒரு குறிப்பாக மகாவம்சம் தீபவம்சத்தில் இடம்பெற்றிருக்கு. இவங்க எல்லாத்தையும் அழித்தாங்க. ஆனால் மண்டைக்கு மேலே உள்ள ஒரு கொண்டையை மறந்துட்டாங்க. என்னத்தான் அழித்தாலும் வரலாற்றை யாராலும் அழிக்க இயலாது. அது புதஞ்சி கிடந்தாலும் கூட வெளியே வந்தே ஆகும். அது மட்டும் இல்லை, ஒரு கந்தளாய் குளம்ங்கிறது திருக்கோணமலையில் ஃபேமஸான ஒரு குளம். அந்த குளத்தை என்னதான் சிங்களவன் கட்டினான்னு சிங்களவன் சிலையை கட்டி மன்னனாக அவன் ஒரு மன்னன்ட்டு பேரை சொல்லி அந்த சிலைகள் கட்டி என்னத்தான் சிங்களவர்கள் சொன்னாலும் கூட கந்தளை குளத்தை கட்டுவித்தது கூட ஒரு தமிழன், சோழ மன்னன், குலக்கோட்டு மன்னன் அப்படிங்கிற சோழ மன்னன் தான் கந்தளை குளத்தை கட்டுவிச்சான். இதை பற்றி ஒரு ஷார்ட் வீடியோவாக இருக்கும். அந்த ஷார்ட் வீடியோட லிங்க்கையும் இந்த வீடியோ பற்றிய மேலதிக தகவலை தெரிஞ்சுக்கொள்ளணும்னா கீழே லிங்கை கொடுக்குறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோவை பார்த்து முடிய அந்த வீடியோவும் பார்க்க மறக்காதீங்க. மேலதிகமான விஷயங்களை தெரிஞ்சுக்கொள்ளலாம். அதாவது இலங்கையில் உள்ள ஜஃப்னா மக்கள்னால் வவுனியா, மட்டக்களப்பு எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஜஃப்னா தமிழ் எப்போ வந்துச்சு அப்படிங்கிற வரலாறு கடல்லையே இல்லையா அப்படிங்கிற மாதிரி எந்தவித நூல்கள்லேயே எதுலேயுமே இல்லை. அதாவது வரலாற்றுக்கு முற்பட்ட காலப்பகுதியில் இருந்தே, நாகரிகம் எல்லாமே தொடங்குறதுக்கு முன்பு இருந்தே இலங்கையில் வாழ்ந்து வரும் ஒரே இனம் ஜஃப்னா தமிழ். அதாவது சிங்களவர்களுக்கு முன்னே இருந்தே வாழ்ந்து வந்திருக்க ஒரு இனம், இயக்கர் நாகரோட சேர்ந்து வாழ்ந்து வந்திருக்க இனம் யாழ்ப்பாண தமிழ். இதுக்கு வரலாறு இல்லை. கல் தோன்றி மண் தோன்ற காலத்துக்கு முன்னுக்கு இருந்தே வாழ்ந்து வந்திருக்காங்க யாழ்ப்பாணத்து தமிழர்கள். யாழ்ப்பாணத்தில், இலங்கையில். சரி, நீ யாழ்ப்பாணத்து தமிழோட பெருமையை பற்றி மட்டுமே பேசுகிற, இந்திய தமிழோட பெருமையை பேசலையே அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்தியாவில் உள்ள தமிழ் மாநிலங்களுக்கு, அதாவது மாநிலங்கள் வைஸ் இந்த தமிழ் கலக்கப்பட்டிருக்கு. சென்னை தமிழ் ஒரு மாதிரி இருக்கும், மதுரை தமிழ் ஒரு மாதிரி இருக்கும், இதே வைணவர்கள் பேசுகிற ஒரு தமிழ் ஒரு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பாஷை குளறுபடிகள் ஏற்பட்டு ஒரு கலப்பு தமிழாகத்தான் இருக்குது. ஆனால் ஜஃப்னாவில் மட்டும்தான் தமிழாக பேசப்படுது. அதனால தான் ஜஃப்னா தமிழை இவ்வளவு தூரம் நான் முன்முனைப்போடு கதைக்க காரணம். நான் கூட மலையக தமிழ் 1815 பிறகு வந்தவன் தான் ஸ்ரீலங்காவுக்கு. கலந்து அப்படி இப்படி இருக்காங்க. ஆனால் முன்னைய காலத்தில் சமூக வலைத்தளங்கள் எதுவுமே இல்லாத அந்த காலத்தில் இலங்கை தமிழாகவே இருந்துச்சு, உலகத்தமிழாகவே இருந்துச்சு. உலகத்தில் எப்படி பண்டைய சோழர்கள் பேசுனாங்கிறத தெரிஞ்சுக்கணுமா, பண்டைய தமிழ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா இலங்கைக்கு யாழ்ப்பாணத்தை பாருங்கள். அதாவது யாழ்ப்பாணத்தில் ஒரு விஷயத்த சொல்லியாகுவேன். எனக்கு ஒரு அனுபவத்தை சொல்லியாகணும். எனக்கு முன்னே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க இடத்துல அந்த மேனேஜர் யாழ்ப்பாண தமிழ் அவர் பேசுகிறது வித்தியாசமாக இருக்கும். யாழ்ப்பாணத்து தமிழர்கள் பேசுகிறதே வித்தியாசமாக இருக்கும்.
அதுலேயும் அவர் பேசுகிறது எந்த ஊர் ஹெட்டன்கிறத அவர் சொல்லுவார் கற்றன் அப்படிம்பாரு. என்னடா ஹெட்டன் சொல்ல தெரியாதவருக்கு கற்றன்கிறாரு அப்படின்னு சிரித்தேன். அதுக்கு பிறகு சிங்களத்தில் ஹரி அப்படின்னா சரி அப்படின்னு அர்த்தம். ஹரி அண்டை சரி நீங்கள் போங்க அப்படின்னு அர்த்தம். ஹரிங்கிறத கூட கறி அண்டை அப்படிம்பாரு. என்னடா ஹரிங்கிறத கறிங்கிறாரு, என்னடா இது சுத்தமாக அவருக்கு படிப்பறிவே இல்லை போல இருக்கு, என்னத்தான் படிச்சிருக்காரோ என்னமோ தெரியல அப்படின்னு அந்த மேனேஜரை ஏசிக்கிட்டு நான் வேலை செஞ்சுருக்கேன். போக போக இந்த மொழி ஆய்வுகள் செய்கிறப்ப நான் தமிழில் ஹரி ஹ ச ஜ அப்படிங்கிற வடமொழி எழுத்துக்கள் வைணவ எழுத்துக்கள் கலக்காமல் பேசுகிறாங்க. இன்ன வரைக்கும் கலக்காமல் பேசுகிறாங்க, கலக்காமல் மொழியாக்கங்களை எழுதுகிறாங்க. அதாவது எழுத்து வழக்கில் கூட இந்த ஜ ச அப்படிங்கிற வைணவ அதாவது சமஸ்கிருத வார்த்தைகளை பயன்படுத்தாமலே எழுத்துக்களை பயன்படுத்தாமல் தூய தமிழில் மாத்திரமே எழுதி வராங்க. அதனால தான் அந்த மேனேஜருக்கு ஹரிங்கிறது அவர் பழக்கத்திலே இல்லை. அதனால் ஹரி ஹானா அப்படிங்கிற அதாவது சமஸ்கிருத பாஷையில் இருந்து வந்த ஹ ஜ அப்படிங்கிற ச அப்படிங்கிற மொழிகளிலிருந்து தமிழில் சேர்ந்த வார்த்தைகளை பயன்படுத்தாமல் காணாமல் போட்டும் அதில் உள்ள தமிழ் வார்த்தைகளை போட்டும் தமிழ் எழுத்துக்களை கூட்டியுமே அவருக்கு அழைச்சிருக்காரு. அவருக்கு எப்படியுமே இயல்பாகவே வரும். அது ஹரின்னு சொன்னால் ஹரின்னு சொல்ல இயலாது, கரி அப்படின்ட்டு தான் சொல்ல இயலும். ஹட்டன்னா ஹட்டன்னு சொல்ல இயலாது, கற்றன் அப்படின்னு தான் சொல்ல இயலும். ஏன்னா அவங்க இப்போ கூட தமிழ் பாஷையில் சமஸ்கிருத வார்த்தைகளை கலக்காமல் பயன்படுத்துகிறாங்க. ஸோ எனக்கே பிரமிப்பாக இருந்துச்சு, எனக்கே ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. நானும் அவங்களோட சேர்ந்து வாழ்கிறேன்னு. இதே சமயத்தில் நான் உலகளாவிய ரீதியில் மொழி ஆய்வை தொடர்ந்து முன்னெடுக்கிறப்ப எனக்கு தெரிய வந்த விஷயம் மிகவும் பேரதிர்ச்சியாக இருந்துச்சு. அதுதான் எல்லா லாங்குவேஜுக்கும், சைனீஸாக இருக்கலாம், ஃப்ரெஞ்சாக இருக்கலாம், இல்லை லத்தீனாக இருக்கலாம், எல்லா லாங்குவேஜுக்குமே கிறிஸ்துவுக்கு முன்னுக்கு இத்தனை ஆண்டில் தான் தோன்றுச்சு, இந்த ஆண்டில் தான் இந்த சைனீஸ் மொழி உருவானுச்சு அப்படிங்கிற ஒரு வரலாறு இருக்குது. ஆனாலும் தமிழ் மொழிக்கு ஒரு வரலாறே இல்லை. அது எப்போ ஆரம்பிச்சிங்கிறத கடவுளால் கூட சொல்ல இயலாது. அந்த அளவுக்கு பெருமை வாய்ந்த மொழி நம்ம தமிழ் மொழி மட்டும்தான். அதாவது கல் தோன்றி மண் தோன்றா காலத்துக்கு முன்னுக்கே தோன்றின ஒரு மொழி தமிழ் மொழி. அதாவது எல்லாத்துக்குமே சொல்லி போகிறாங்க, இந்த லாங்குவேஜ் தோன்றுனது இப்போ, சைனீஸ் லாங்குவேஜ் தோன்றுனது இப்போ, இத்தனாவது காலப்பதியில் தான் கிறிஸ்துவுக்கு முன் இத்தனாவது காலப்பதியில் தான் இந்த லாங்குவேஜ் தோன்றிருக்குன்னு சொல்லிக்கிட்டு போயிட்டு தமிழ் மொழிக்கு தெரியலை. எந்த ஒரு இன்டர்நெட்டில் நீங்கள் தேடி பார்த்தாலும் தமிழ் மொழிக்கான வரலாறு தெரியாது. அது எல்லா மொழிக்கும் மூத்த மொழி தமிழ் மொழியாக தான் இருக்கும். ஸோ நாங்கள் தமிழர்களாக பிறந்ததே ஒரு செருக்கு. சரி, இன்னும் ஒரு வீடியோவில் பேசணுமா வேணாமா, இந்த விஷயங்களில் பேசுகிறதுக்கு நிறையா இருக்குது. நான் வீடியோ சுருக்கமாக இருக்கணுங்கிறதுக்காக இலகுவாக புரியும்படி உங்களுக்கு பேசினேன். இன்னும் மேலதிகமான தகவல்களை தெரிஞ்சுக்கணுன்னா கொமெண்ட்டில் பதிவிட மறக்காதீங்க. இன்னும் நான் பதிவிடுறேன். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் விடுகிறது உங்கள் கோட்டாளி எனக்ரோயர். பாய், டேக் கேர்.